ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் இட் இஸ் such a joy to be in the house of the Lord. அவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து அவரை தொழுது கொள்ளி அவருடைய வார்த்தையை தியானித்து பலப்பட்டு புத்துணர்ச்சி அடைந்து இன்னும் புதிய பலனை அடைவது. சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறார். மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல I long after his presence. Hallelujah. Last week during the youth, நான் ஒரு இது சொன்னேன். Youth, I shared something in the youth which about many years ago, நானும் என் குடும்பமும் we went to a place, ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம் இஸ்ரேலில். இட்ஸ் கால் எங்கேடி. நம்ம பைபிள் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அடிக்கடி தாவீது ராஜா அந்த என்கேடி என்ற இடத்துல போய் அவர் ஒளிந்து கொள்ளுகிறார். அந்த என்கேடி யூஸ்வலி நம்ம இஸ்ரேல் டோர் அப்படி போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்குறதில்ல, பிகாஸ் இட் இஸ் ஆஃப் ரூட். பட் நானும் என் குடும்பத்தாரும் போகும்போது நாங்கள் அங்கே அந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ணி போனோம். வெளியில் இருக்கும் போதே எங்கள் பிரதரில் அவர் அடிக்கடி போயிருக்கிறதுனால அவர் சொன்னார், பெரிய தண்ணி பாட்டில் வாங்கிக்கணும், ஏனென்றால் ரொம்ப தாகமாக இருக்கும், வெளியில் இருக்கிற மாதிரி இல்லை. அந்த இடத்த அந்த கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே அந்த ரியல் வனாந்திரம், அந்த என்கேடி, அந்த கேவ்க்குள்ளே போகும்போதெல்லாம் ரொம்பவே தாகம் எடுக்கும். ஸோ எல்லோரும் அவங்க லிட்டர் கணக்கில் பாட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. நான் யோசித்தேன், இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்கலையே, இப்போ என்ன நம்ம சமாளிச்சிடலாம், அது வெயிட்டு யார் தூக்கிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பாட்டில் வாங்காமல் சின்ன பாட்டில் மட்டும் நான் ரொம்ப சுமக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இப்படி உள்ளே கடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு தான் ரியல் அந்த கேவ், அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு வழி இருந்தது. கொஞ்சம் தூரம் அந்த நார்மல் இடத்துலேருந்து அந்த கேவ் போகிற இடத்துக்கு போன உடனே வேறு விதமான ஒரு டெம்பரேச்சர், ஒரு கிளைமேட், அந்த வெயில், அந்த சுற்றுப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே தொண்டை அப்படியே வறண்டு போய், ஒரு ட்ராப் தண்ணி இருந்தால் நல்லா இருக்காதா, ஒரு சொட்டு தண்ணி எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்குள்ளே தண்ணியெலாம் நான் குடித்து முடிஞ்சாச்சு, வேறு தண்ணி இல்லை. ஐயோ, எப்படி நான் அவ்வளோ தூரம் நடந்து அந்த குகையை போய் பார்த்துடணும், இங்கே தாவீது எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தார், அது எப்படியாச்சும் போய் பார்த்துடணுன்னா எனக்கு பலன் இல்லை, எப்படியாச்சும் முயற்சி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு we kept on walking, because it was so tiring, so hot, and our throats were parched, our lungs were parched. We really were desperate for a single drop of water. அப்படின்னு இருக்கும்போது அந்த கொஞ்சம் இடத்துக்கு போனோன்னே there was a little bit, ஒரு தண்ணி, ஒரு க்ரீக் மாதிரி இருந்தது, கொஞ்சோண்டு தண்ணி. அந்த தண்ணியை பார்த்தது என் இருதயம் அப்படியே குதூகலம் அடைஞ்சிச்சு. wow, I saw some water. வெயில் வேறு அடிக்கிறது. I ran into that. அப்படியே நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க. அந்த தண்ணியில் போயிட்டு அவங்க அப்படியே மூழ்கி, they just immerse themselves and take all the coolness of the water. அந்த தண்ணியும் I think we குடிக்கலாம். So people go and sit there in the water and they take the energy from there. அப்போ தான் I was thinking, wow, இதுக்கு தான் தாவீதுக்காரன் எழுதுறார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. டூரிங் தட் கேவ், எங்கேடியில் அவர் ஒளிஞ்சு இருக்கிற இடத்துல இருந்து அநேக சங்கீதங்களை எழுதுகிறார். He writes so many wonderful psalms. அந்த இடத்துல அங்கேருந்து பேசக்கூட முடியாது, because வறண்டிடும், your throat will be parched, you can't even talk, you don't want to come out of the water. ஆனால் he has to go hide in the cave. ஆனால் அந்த இடத்துல இருந்து அநேக ஒரு சங்கீதங்களை எழுதுகிறார். அப்போ தான் நான் உணர்ந்தேன் எப்படி அவர் அதை ரசித்து அவர் எழுதியிருப்பார். மானானது நீரோடையை வாஞ்சிப்பதை. Can we sing that song? As the deer panteth for the water, so my soul longeth after you. உண்மையாகவே அந்த இடத்துல அந்த தண்ணிக்காக எங்கள் இருதயம், it was longing for one drop of water. That was enough to satisfy. That was enough to satisfy our thirst. எங்கள் தாகத்தை அந்த ஒரு சொட்டு தண்ணி இருந்துட்டா எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. அந்த தண்ணியை குடிக்கும் போது அவ்வளவு ரிஃப்ரெஷிங். காய்ந்து போயிருந்த எங்களுடைய தொண்டை அந்த தண்ணியை குடிக்கும் போது புதிய பலன். That is what exactly the psalmist writes. No matter how thirsty you are for the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறீங்க, no, I need some more energy. I don't have energy to face this month. இந்த மாதத்தை என்னால் கடக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய பலன் இல்லை. I don't know what to do next month or this month. இந்த மாதத்தில் what am I supposed to do? I feel I'm stuck. ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறது போல, மாட்டிக்கொண்டது போல இருக்கிறேனே. How will I go on victoriously this month?
just His presence. One drop, ஒரு சொட்டு தண்ணி அந்த வனாந்திரத்துல, அந்த தண்ணி complete refreshment. That is what it happens when we come to the house of God. You alone. We come with a thirst just like the deer. ஒரு மான் எப்படி தாகத்துடன் அந்த நீரண்டை வந்து அந்த தாகத்தை தீர்க்க வாஞ்சையோடு, ஒரு ஏக்கத்தோடு, desperately they come. I was desperate for a drop of water. என்னால் கால் எடுத்து நடக்க முடியல. Engedi was so dry. You can't walk. You needed that water. I know I needed that water. இல்லைன்னா நான் எங்கேயும் போக முடியாது. I am stuck here. இங்கே தான் இருக்க முடியும். No, but I have to go. நான் முன்னாடி செல்லணும். நான் முன்னாடி செல்கிறதற்கு எனக்கு அந்த தண்ணீர் தேவை. I need His presence. I need His strength to take me to the next level. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் you're seated and saying, no, I am fully drained out. என்கிட்ட அந்த பெலன் எல்லாம் போயிடுச்சு. Not only sarira belan, but also spiritual belan. Everything is drained. I feel I don't have any strength even to speak. பேசுறதுக்கு belan இல்ல. I don't have strength to think. யோசிக்கிறதுக்கு belan இல்ல. I don't have strength to plan பண்ண belan இல்ல. I don't have any energy. எனக்கு ஒரு என்னுடைய சரீரத்திலையும் என்னுடைய ஆவியிலையும் பலனற்றவங்களாக நான் இன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கேன். I've come as a person who has been depleted of all my strength and my energy. நான் இப்படி இல்லை. I used to be very strong in the Lord. நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். ஆனால் இப்படி தான் என்னுடைய நிலைமை இல்லை. I have been on faith for God. I have been on charge for God. But today due to circumstances, சூழ்நிலைகளால என் பலத்தெல்லாம் நான் இழந்து இட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றீங்களா? Let's come after Him. அவருடைய பிரசன்னத்தில் வந்து தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன். I've come with thirst, Lord. I've come with a thirst for your presence. நீங்க இல்லாத நான் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமோ? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமோ? Yes, Lord. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வெல்லாம். I need you, Lord. Desperate for you. I am desperate for you, Lord. I am desperate for your presence. நீங்க இல்லாம I do not want to face another day. Yes, Lord, fill me with your presence. Hallelujah. Just let Him know. Holy Spirit, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. Hallelujah. Oh, hallelujah. Yes, Jesus. One more time. எல்லா அறிக்கை செய்யலாம். Yes, Jesus.
Holy Spirit. When we come into His presence, அவருடைய சமூகத்தில் வரும்போது, one thing that really must happen, நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்மளுடைய ஆவியான மனிதன், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அவருடைய ஆலயத்திலேயோ அவர் பிரசன்னத்திலேயோ, when we come and wait in His presence, the inner man will get stronger and stronger. Hallelujah, hallelujah. As we wait in His presence, the strength of the Lord will take control of us. Hallelujah. Thank you, Lord. As I was waiting in the presence of the Lord last week, கடந்த வாரம் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது 2 காரியத்தை கர்த்தர் என் இருதயத்தில், the Lord put 2 things very deeply in my heart, and He also told me the verse that will be an answer. அதுக்குண்டிய பதிலையும் கர்த்தர் வாசனத்தில் கொடுத்தார், which we'll meditate. The 2 things, let me share what the Lord put in my heart. There are some of you who have come this morning into His house, either in the temple or watching us, either நேரில் பார்க்குறீங்களோ இல்லை இங்கே வந்திருக்கிறீங்களோ. Last week, this is what you asked. Is there anyone on my behalf will go and fight for me? எனக்காக, என் பெயருக்காக யாராச்சும் போய் என் காரியத்தை குறித்து எனக்கும் யாராச்சும் இருக்கிறாங்களா? This is exactly what I heard. எனக்கும், anyone on my behalf, எனக்கும். Will there be anyone who will understand me, who knows my deepest cry? என் இருதயத்தில் இருக்கிற ஆழமான என்னுடைய வாஞ்சை, என்னுடைய அழுகை, கூக்குரலை அறிந்து எனக்கும். This is what I exactly heard. எனக்கும். This is what you said. Some of you have said last week. எனக்கும். I can't tell things to anyone around me. I can't share it. Not because they are bad people, but I don't want to trouble them. அவங்க கெட்டவங்க இல்லை, ஆனால் I don't want to, என்னுடைய பாரங்கள் நானே சுமந்து கொள்ளுகிறேன், யாரையும் நான் பிரச்சனைப்படுத்த விரும்பவில்லை. பட் எனக்கும் யாராச்சும் இருப்பாங்களே. Yesterday pastor gave a beautiful sermon. He said the Lord will send a help. We are going to pray. So some of you have asked, is there anyone on my behalf? The Lord wants to tell you, yes, I am with you. And I will read the scripture. அதோடைய வசனத்தை நான் அப்புறமா வாசிக்கிறேன். The second question that some of you had last week, who will protect me? என்னை யாரு பாதுகாப்பாங்க? me or my children? என்னையோ, என் குடும்பத்தையோ, என் வேலையோ, என் ஃபைனான்சஸ். who will protect? அதை யாரு பாதுகாக்கிறதுக்கு யாராச்சும் இருக்கிறாங்களா? who will take care of me? especially protect, பாதுகாப்பாங்களா அப்படின்ற கேள்வியோட நீங்கள் யோசித்திருக்கிறீங்க. God hears even the slightest thought that you have. நீங்கள் உள்ளாக வைத்திருக்கிற சின்ன மெல்லிய யோசனை, ஒரு கூக்குரல், ஒரு ஏங்குதல் உங்களை சிருஷ்டித்த உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Hallelujah. You don't have to go and worry who will protect me. நான் போகிறேன், என்னை பாதுகாப்பாங்களா? நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன், என்னை பாதுகாப்பாங்களா? என்னுடைய வேலை, என்னுடைய ஃபைனான்சஸை பாதுகாப்பாங்களா? எஸ், the Lord is there for you because He is a God who carries you. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். Not only in the month of August, He's going to carry you, my dear sister. He's going to carry you, my dear brother, all through August, all through 2026, all through your lifetime, until He comes to take us. You are always in the palm of His hands. நீங்கள் எப்பொழுதும் அவருடைய உள்ளங்கையில் அப்படியே ஒவ்வொருவரையும் வைத்து, எல்லாரும் உள்ளங்கையில் இருக்கிறோம், ஆனால் அவர் பார்க்கும்போது நீங்கள் ஒருவர் மட்டும்தான் அவங்க உள்ள கையில் இருப்பீங்க. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் பார்க்கும்போது, இட்ஸ் நாட் அ crowded place, it's a lone place. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். Can I have some volume? தோள்களில்
செய்யலாம். அவருடைய சமூகத்துல we going to confess, I will not be afraid. Oh, thank you, Lord. Oh, worship you, Lord. Oh, lama shakoro balanduri balanduri lava. Bayamiன்றி, I will not be afraid. One more time, தூக்கி சுமப்பீரே. சுமந்து விட்டார், சுமக்க போறதில்லை, சுமந்து கொண்டிருக்கிறார். He's not a carry, he's already carried us. அவருடைய தோள்களில் Yes, Lord. Amen. பயமின்றி அவர் தோள்களில். Where are you, sister? What is your address? அவருடைய தோள். Where is your address, brother? உங்க விண்ணப்பம் என்ன? இயேசுவின் தோள்களில், அவருடைய தோள்களில் சொல்லலாமா? யாரும் பறிக்க முடியாத இடம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடம், யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடம் அவர் தோள்கள். அவர் தோள்களில் வந்து தொட முடியுமா? அவர் தோள்களில் வந்து தொட முடியுமா? பயமின்றி. கரங்களை அசைத்து Almighty God. சர்வ வல்லவரின் தோள்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவரும் என்னை தொட முடியாது. No one can touch my peace. No one can touch my health. No one can disturb my mind. No one can shake me. Hallelujah. I am safe and secure. நான் பத்திரமாக அவருடைய தோள்களிலே அவர் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. தூதர்களோடு சேர்ந்து கரங்களை அசைத்து அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்வோம். அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்வோம். விசுவாசத்தை பெற்றுக் கொள்வோம். தைரியத்தை பெற்றுக் கொள்வோம். திட நம்பிக்கையை பெற்றுக் கொள்வோம். தெளிந்த புத்தியை பெற்றுக் கொள்வோம். தைரியத்தை பெற்றுக் கொள்வோம். என் இயேசுவின் தோள்களில், என் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அவர் தோள்களில் I am secure. I am protected. I am preserved. I am taken care of. I am admired. I am loved. நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாதுகாப்பா இருக்கிறேன். யாரும் என்னை தொட முடியாது. யாரும் என்னை சீண்ட முடியாது. No one can irritate me. No one can steal my joy. என் சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. என் சந்தோஷத்தை யாரும் திருட முடியாது. ஏனென்றால் அவர் தோள்களில். Because my dwelling place is with the Lord. Hallelujah. My secret place. பயமின்றி வாழ்ந்திடுவே. பயமின்றி வாழ்ந்திடுவே. There's a beautiful verse in Psalm 91. சங்கீதம் 91ல amplified classic versionல it says, உன் கண்களால் மாத்திரம், you'll only see with your eyes, but the verse continues saying, you are inaccessible to the enemy. Can we have that verse in amplified classic?
இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். சிம்பிளாக முடிச்சிடுறாங்க தமிழில். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய், உன் சத்துருக்களுக்கு வருவ. பட் இன் ஆம்பிளிஃபைட் இட் சேஸ், எஸ் பை யுவர் ஐஸ் யூ வில் see, பட் யூ ஆர் inaccessible. that means யாரும் உங்களை அணுக முடியாது. Shall we all open our mouth and say, can we have the scripture amplified classic please? 91:8, Psalm 91:8. I am inaccessible. Shall we all open our mouth and say, யாரும் என்னை தொட முடியாது. Hallelujah. Inaccessible. What is it, pastor? Inaccessible. யாரும் தொட முடியாது, அணுக முடியாது. யாரும் என்னிடத்துல அணுக முடியாது. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? Inaccessible in the secret place of the Most High. Where is your dwelling place, brother? Where are you dwelling, my dear sister? In the secret place of the Most High. ஏனென்றால் அங்க இருக்கும்போது you are inaccessible. Permission denied. The devil cannot touch you. He cannot touch your health. உங்க சரீரத்தை தொட முடியாது. He cannot touch your family. உங்க குடும்பத்தை தொட முடியாது. He cannot touch your mind. A lot of people have a battle in the mind. You keep on struggling in the mind. That is because you are not still in the secret place of the Most High. அது ஏனென்றால் உன்னதமானவரின் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள போகாம இன்னும் வெளியில இருக்கும்போது பிசாசு வந்து accessible உங்களை தொட்டுடுறாங்க. Put a lock. Put a lock in your life. Going to the secret place, you become inaccessible. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? I am inaccessible. நான் அணுக முடியாத இடத்துல இருக்கிற. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், நான் அணுக முடியாத இடத்தில் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு விசை கூட, நான் அணுக முடியாத, நான் அணுக முடியாத, என் பிள்ளைகள் அணுக முடியாத, என் வேலை அணுக முடியாத, என் சரீரம் அணுக முடியாத இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. God is a good God. God is a good God. He loves every one of us. Hallelujah. Yesterday the promise was, the Lord will set things right. எல்லாவற்றையும் சரியாக அழகாக அமைப்பார். Isaiah 46:13. We're just going to declare that promise. If you missed yesterday, நேற்று மிஸ் பண்ணீங்களா, தயவு செய்து watch it online. Such a powerful promise that the Lord has given for a month of August. In this month we are going to declare. Can we have light music? In this month we are going to declare all the promises. The Lord is going to give you honor. Hallelujah. தமிழில் போடலாமா? The Lord is going to give you honor. He is going to give you help. He is going to give you home. தமிழில் கனம், ஒத்தாசை, குடும்பம் இல்லைனா வீடு. Hallelujah. Maybe you need all the three. சிலவங்களுக்கு எல்லாம் மூணுமே I need it. I need order, I need help, I need home. For some of you it might be one or only one or two, whatever it is. This belongs to us. The word of the Lord, the promise of the Lord is given to us. Hallelujah. Shall we declare the promise? And we declare this month of August will be a blessed month. Hallelujah. We do not want this any of the trickery of the devil. பிசாசுனுடைய எந்த விதமான சூழ்ச்சியும் cannot enter into our home, cannot enter into a family. நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ நம்மளுடைய வாழ்க்கையிலோ பிசாசுடைய ட்ரிக் உள்ள நுழையவே முடியாது என்று இந்த month of August அனுமதி இல்லை. Hallelujah. No entry, no permission, no entry denied. We are not giving you any permission because we dwell in the most high place. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின், according to Ephesians chapter 2 verse 6, 8, 10, we are seated in heavenly places. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நாம் அமர்ந்திருக்கிறதுனால எந்த விதமான இந்த உலக பிரகாரமான அழுத்தங்களோ எந்த விதமான காரியங்களோ நம்மளை அணுக முடியாது என்று in the month of August, right from day 1 all the way to 31st of August, Lord, we declare your power. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வல்லமை, உம்முடைய வசனம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய இரத்தம், உம்முடைய நாமத்தை நாங்கள் முழுவதுமாக ஒவ்வொரு குடும்பத்தாரும், upon every family, upon every individual, we sprinkle it, oh Father God. We claim this promise that you will set everything right. எல்லாவற்றையும் அழகாக சரியாக நீர் செய்வீர் என்று we declare and we decree. அதை நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம் ராஜா, அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அதை நாங்கள் கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே we declare it, Lord, according to your promise. Lord, I pray that the people will receive the honor. யாருக்கெல்லாம் கனம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் கனம் தேவைப்படுகிறதோ கர்த்தாவே அவங்களுக்கு எந்த இடத்துல
whether it is their work or whether it is in their family or whether it is in the neighborhood, எங்க இருக்கிறாங்களோ கன குறைவில் வாழ்ந்திருக்கலாம். இந்த மாதத்தில் புதிய honor, புதிய கனம், not for because they did something, ஏதோ அவங்க செய்ததனால அல்ல, because of your mercy, Lord. Lord, we declare help. Lot of people need help. எனக்கு யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இதுக்கு எனக்கு ஒத்தாசையா இருந்தா நல்லா இருக்குமே. Lord, whatever their cry is, என்ன மாதிரி உதவி தேவைப்படுதோ, you send the right person. You send, எப்படி ஜெருபாபேலுக்கு நீர் உதவி அனுப்புனீரோ அதே போல இந்த இந்த மக்களுக்கும் உம்முடைய உதவி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். Thirdly, we want to pray for those who are praying for a home or a family. வீடுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களே, Lord, we declare in this month they will walk into their family, they will step into their new home. Lord, I pray that there will not be any more delay. இனி தாமதம் இல்லை. Lord, we rebuke and we cancel every stronghold. என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருந்ததோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அந்த தடைகளை உடைக்கிறோம். This month your people will walk in favor. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் தயவில் நடப்பாங்க. போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தயவு, யாரை பார்க்கிறாங்களோ உம்முடைய தயவு, அவங்க வரவு செலவில் உம்முடைய தயவு. We cancel any accidents, Lord. No more accidents in Jesus name. We cancel any accidents either in the road or at home. வீட்டிலேயோ வெளியிலேயோ no accidents to any of your people. I cancel in Jesus name premature death or any sickness or any ailments, oh Father God. Let your people be preserved, inaccessible. They will be inaccessible to diseases. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No evil shall befall your people, oh Father God. We decree and we declare anyone who have lost their peace, சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ because of some person or some situation, in Jesus name, in the month of August, you will return with joy and with gladness. Hallelujah. நீங்க சந்தோஷத்திலேயோ ஆனந்த கணப்பிலோ திரும்பி வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Lord, this month will be a month of celebration. Lord, we want to hear celebration. We want to hear joyful testimonies because you are our God. Hallelujah. And you are the one who is carrying us all through this month, all through this 2026. கடைசியாக திருப்பியும் பாடி முடிச்சிடலாமா? தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். shall we sing believing that he is going to take care of everything. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு விட்டார், சரியாக அமைத்து விட்டார். He set his honor, கனத்தை கொடுத்து விட்டார். உந்தன் தோள்களில் Hallelujah. Oh, thank you Jesus. Thank you Lord. கடைசியாக முடிஞ்ச இரண்டு கரங்களை அசைத்து
என்னுடைய address. உந்தன் தோள்களில் நான் கிடவே. Me and my family, நானும் என் குடும்பத்தார் அனைவரும் பயமின்றி வாழ்ந்திடுவேன். அங்க போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறோம். And then பயமின்றி வாழ்ந்திடுவேன். one more time, உந்தன் தோள்களில் உந்தன் தோள்களில் நான் கிடவே. Hallelujah. பயமின்றி வாழ்ந்திடுவேன். Oh, shall we all clap our hands and bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name, because He is my rock, my high tower, my fortress, my very present help in the time of trouble. Hallelujah! 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 God is good. Amen. Thank you, Lord, for helping us to trust in you, Lord. உம்மையே நம்பி, உம்முடைய வசனத்தை நம்பி, உம்முடைய பிரசன்னத்தில் அப்படியே பலத்தை பெற்றுக்கொண்டு, they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன். I don't want the strength of July. ஜூலைல இருந்த பலன் வேணாம். I need more strength. I need a giant slayer strength. ராட்சசர்களை அழிக்கிற ஒரு பலன், ஒரு விசுவாசம் எனக்கு எதிராக ஹalleluya கோலியாத் வந்தாலும் நான் அசைக்கப்பட போறதில்லை. ஹalleluya. ஏனென்றால் என் நங்கூரம் அவர்தான், என் கண்மலை அவர், என் புகலிடம் அவர், என் ஒத்தாசை அவர். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my eyes unto the hills, from whence cometh my help. Hallelujah. Thank you, Jesus. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். Commit this entire month. We are not afraid. நாங்கள் பயப்பட தேவையில்லை. Because we know எங்களுக்கு நன்றாக தெரியும் that our Savior is going before us. We are never alone. தனிமை என்பதே இல்லை. Cannot be. No, not possible. Because the one who promised, I'll never leave you, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதற்கு நன்றி, நன்றி, நன்றி. Give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. Hallelujah. Hallelujah. Please be seated in the presence of the Lord. நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பகல் மேகஸ்தம், பிரயாசைகளில் ராவில் அக்னிஸ்தமம். Understand அவர் போதுமானவர். புவி யாத்திரை, புவி யாத்திரை மிக கடினம். தேவ கிருபைகளில் நேரமும் புவி யாத்திரை, புவி யாத்திரை மிக கடினம்.
God is a good God. ஐ திங்க் எவ்ரி சண்டே நான் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஒரு புதிய பாடல், எனக்கே தெரியாத பாடல் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏதோ ஒரு லைன் வந்துடும், இந்த லைன் அது அதோடைய ஸ்டார்டிங் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். எனிவே தேங்க்யூ. காட் இஸ் குட். ஹல்லேலூயா. ஐ ஆல் ஹாப்பி திஸ் மார்னிங். எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாட்டோ தெரியாத பாட்டோ ஏதோ அவர் பிரசன்னத்தில் we will sing and we'll make him glad. I'm sure he will be enjoying right now. எல்லா தூதர்கள் எல்லாம் கூட்டு மூப்பர்களெல்லாம் வர சொல்லி, இங்கே பாருங்கள் என் பிள்ளைங்க எப்படி அழகாக பாடுறாங்க. தெரியுதோ தெரியலையோ அது கவலையே பட மாட்டுறாங்க, ஜாலியாக பாடுறாங்க. Anyway, I want to thank all the musicians also. I know it is not easy to sing such complicated old songs. புது பாட்டில் இட்ஸ் ஓகே. Some songs are very different. லோவாக ஆரம்பிப்பாங்க, ஹையாக போயிடுவாங்க. அது மட்டும் தப்பாக ஆரம்பிச்சிட்டோம், ஸ்கேலு அவுட்டு, கிழிஞ்சுது தொண்டை. பட் எனிவே we have wonderful worship team who sing and help with us. Hallelujah. God is a good God. God is a good God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. Hallelujah. There is nothing that our God cannot do. But sometimes நம்மளுடைய வாழ்க்கையில் the devil will come and give us thoughts. Oh, why this is not happening? Why? What is going on in your life? Nee mattum, why are you stuck? All that stuff. Let me tell you something. நீங்க ஃப்ளைட்டில் நிறைய பேர் ஃப்ளை பண்ணியிருப்பீங்க. There are different kinds of aircraft. ஒன்று வந்து is called like a propeller, which have a different turbo engine. இங்கே இண்டிகோவில் கூட they have propeller flights. They also have like jumbo flights. இந்த propeller flights என்னன்னா they only go like very short distance. வெளியூர்களெல்லாம் நான் பாஸ்டருக்கும் தெரியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், they all have propeller. நிறைய பேருக்கு ஃப்ளைட்ஸ் ஏர்க்ராஃப்ட் இருக்கும். அங்கே ஏர்க்ராஃப்ட் வச்சுக்கிறது இஸ் லைக் ஹேவிங் another car. It's not a very complicated thing. ஏனென்றால் நிறைய பேர் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபார்ம் லேண்டில் அவங்க அந்த விதைகளை விதைக்கிறதுக்கு they use the small propeller planes. அதுக்கும் ஜம்போ பிளேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஜம்போ பிளேன் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோன்னே the pilot will tell, now we are going to rise to an altitude of say 33,000 33,000 கிலோமீட்டர் or feet, I'm not sure, கிலோமீட்டர் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு the pilot will declare. அதே நேரத்தில் if you fly on a propeller, அந்த height will be only around 10,000 to 15,000, அவ்வளோதான். அதில் போனீங்கன்னா சத்தம் கேட்கும், all noises, capacity கம்மி, நிறைய பேர் போக முடியாது, கம்மி distance and all this, too much of ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. But at the same time when they go 33,000, if you go even go into a military aircraft லாம் போனீங்கன்னா 70,000 வரைக்கும் போவாங்க. பிகாஸ் அந்த இடத்துல nothing can disturb them. அந்த இடத்துல ஒரு பறவை வந்து எதுவுமே அவங்கள அணுக முடியாது. பிகாஸ் they are very secret மிஷனில் போகும்போது they have to go even higher. அதே போல் நாமும் கீழேயே இருந்துட்டு இருந்தா, ப்ரொப்பல்லர் மாதிரி கீழே இருந்துட்டு இருந்தா, too many things will come and affect our brain, our mind. எல்லாமே நம்மளை அப்படியே தாக்கி ஒன்று சின்ன நியூஸ், okay, what is going on in my life? Why are they doing like this? All the birds can come and attack the propeller plane and the will, என்னென்னலாம் பண்ணலாம், anything can be attacked. But when we go to the secret place, hallelujah, when we go to the higher place, 33,000 மேலே பறக்க ஆரம்பிச்சுன்னா it will be a very smooth, இது nothing, all this things happening, கீழே நடக்கிறது எதுவுமே அந்த 33,000 அந்த ஜம்போ ஏர்க்ராஃப்டை அணுக முடியாது. hallelujah. I want to challenge every one of you in this month of August, let's go up. எப்படிங்க அங்கே போகிறது? இந்த சீக்ரெட் பிளேஸ், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். hallelujah. ஒவ்வொரு நாள், lot of times, sometimes people will think, oh, how will I go into 33,000? எப்படி நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறது? I was very busy in life. என்னால், or I've been very much worried, ரொம்ப worried-ஆ இருக்கேன், or what is going on? How will I climb up? It's very simple. அவருடைய பிரசனம் நம்ம விட்டு விலகவே இல்லை. அதை நம்மளால், it is very difficult to comprehend it. You don't have to do a lot of things to go into his presence. Sometimes முன்னாடிலாம் சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். No, he will manifest himself. அந்த பாட்டை கொஞ்ச நேரத்தில் நம்ம பாட போடுறோம். அவரை கூப்பிட்டாலே he will manifest himself. Very easy. ஏனென்றால் அவர் சமூகம், his presence is around us. எங்கெங்கே இருக்க அவர் சமூகம்?
எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? அவர் சமூகம் என் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் let's all open our mouth and say his presence is around me. hallelujah. அவர் சமூகம் என் பக்கத்தில் இருக்கிறது. it is not far away. அவர் எங்கேயோ அங்கெங்கேயோ தூரத்தில் இல்லை. சிஸ்டர்ஸ் விங்கில் இருக்கிறவங்க நினைக்க வேண்டாம், இங்கே தான் ஒரு பிரசனம் எல்லாம் உங்களை சுற்றி அவர் பிரசனம் இருந்து கொண்டிருக்குது. we don't have to earn to go into his presence. அவருடைய சமூகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எந்த காரியமும் எக்ஸ்ட்ராவாக செய்யவில்லை. all we have to do is turn to go into his presence. hallelujah. ஞாபகம் வச்சுக்கோங்க, no need to earn, just turn. simple குழந்தையா, simple. so many times I've been through that. Lord, I don't have strength but I want to enjoy you. எனக்கு பலன் இல்லை, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது, ரொம்ப டயரிங்காக இருக்குது, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் a glimpse of your presence. கொஞ்சம் உங்கள் பிரசனத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னு வாஞ்சையோடு, மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐ டெஸ்பரேட் ஃபார் யோர் பிரசன்ஸ், ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன அவர் போய் கேட்டிங்கன்னா, ஐம் டெல்லிங் யூ, ஐ கேரண்டி யூ, you will immediately experience his presence. என்னுடைய வாழ்க்கையில் the way I know his presence உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். that means he's here. okay, thank you அப்படி தான் அவரோட பேசும். I know you're here, thank you Holy Spirit, thank you for coming, and அப்படியே start enjoying. it'll become heaven on earth. beautifully you will feel அந்த heaviness, உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம்லாம் அப்படியே he will lift it up. you'll become very light. it's actually easy. lot of people think அவருடைய சமூகத்தில் போகிறது is very complicated, it's ரொம்ப கஷ்டம், இது எல்லாருக்கும் கிடைக்காது, சிலவங்களுக்கு தான். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த காலத்துலலாம். ஈவன் ஐ பிலீவ் தட், ஐ எம் ஸோ சின்னர், நான் அங்கே தான் இருக்க முடியும், என்னால் அவர்கிட்ட வர முடியாதுன்னு. பிகாஸ் that's what a lot of people believed. But the truth, if you study the word of God, hallelujah, he is so near to us. நம்மளோடு கூட இருக்கிறார். hallelujah. shall we open our mouth? why I'm saying open our mouth and say என்றால், நம்ம வாய் திறந்து சொல்ல தான். I'm going to talk about talking, confessing. it is very important as a child of God. very important. நீங்கள் சொல்லலாம், I'm a person who don't talk much, நான் ரொம்ப பேச மாட்டேன், நான் ரொம்ப quiet. yeah, be quiet with others, with the world, but with God and things of God, we have to open our mouth and talk. கர்த்தருடைய காரியத்திலையும் சரி, அவருடைய வார்த்தையிலையும் சரி, நம்ம வாய்களை திறந்து பேசியே ஆக வேண்டும். கட்டளை, no other excuse. as long as நம்ம பேசலனா வேற ஒருத்தன் பேசி நம்மளை சோர்வடைந்து துக்கமாயி நொந்து போய் ஏன் தான் வாழ்றோன்னு ஆயிடும். no, we are called to reign. Romans 5:17, by the power through the one Jesus Christ we are called to reign. நம்ம ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். okay, hallelujah. so let me come to the sermon. we are going to finish that sermon possibly today. we are talking about rest. இன்றைக்கு ரெஸ்ட் குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் என்ன என்றால், we are talking about ஜெகோஷாபாத், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்து இருந்தது என்று நம்ம பார்த்திருந்தோம். we have finished two things already. reverence, he got reverence பண்ணும்போது அவருக்கு ரெஸ்ட் கிடச்சிது. அவருடைய ரிலேஷன்ஷிப் அதுலேயும் அவருக்கு ரெஸ்ட் கிடச்சிது. மூன்றாவதாக இட்ஸ் கோயிங் டு பி ரிடம்ஷன். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த பைபிள். வேதங்களை திறந்து கொள்வோம். 2 Chronicles chapter number 20 verse number 30. Shall we have it in both NLT and in Tamil, please? NLT எடுத்துக்கொள்ளலாமா? So Jehoshaphat's kingdom was at peace, for his God had given him rest on every side. தமிழில் எல்லா யுத்தத்திலிருந்தும் அவருக்கு இளைப்பாறுதலை, எவ்ரி சைட் ஃப்ரம் வார் அப்படின்னு தமிழில் எக்ஸ்ட்ரா வேர்ட் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter number 20 verse number 30. hallelujah. so all through his after all this happened, என்ன நடக்குது என்றால், அவருடைய வாழ்க்கையில் சமாதானம், நிம்மதி, ரெஸ்ட், in his position. ஏனென்றால் the path he went through was very, very, very difficult. we're going to see a very quick, இதில் நான் ரொம்ப சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது few topics மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். but I just want to focus on few things. or we have a small video. அதில் என்ன என்றால், இந்த சாப்டர் நம்பர் 20ல் என்ன எழுதி இருக்கிறதோ அதை அப்படியே அது நான் இங்கிலீஷில் நரேட் பண்ணி ஏஐயில் வீடியோ பண்ணியிருக்காங்க. அதை நான் ரொம்ப கட் பண்ணி ரொம்ப சின்னதாக வாட் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிடும். தென் ஐ ஜஸ்ட் கம் அண்ட் ஹைலைட் அ ஃபியூ திங்ஸ்
to get some strength from this scripture and we'll move forward. Hallelujah. So we're going to watch a video. இதில் என்ன என்றால் நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இதில் இருக்கிற சாப்டர் நம்பர் 20 ஃபஸ்ட் வேர்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே அவங்க நரேட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. எப்படி என்றால் 3 விதமான விரோதிகள் இந்த ராஜாவை அட்டாக் பண்ண வருகிறாங்க. நம்ம அப்படியே படிச்சுட்டா சம்டைம்ஸ் வி won't அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் அவர் இருந்திருப்பார். அவருடைய ராஜ்யபாரமே எடுக்கப்படுறதா இருந்தது. பட் இஃப் யூ see the palace, அவர் தனியாக சண்டை போடல. சம்டைம்ஸ் இட்ஸ் ஈஸி டு ஃபைட் a one man battle. he is fighting for the entire kingdom. அதோடைய ராஜ்யமே அந்த அவருடைய யுத்தத்தில் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ இவர் தோத்துட்டார்னா எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ வாட் ஹி வாஸ் கோயிங் த்ரூ த பேர்டன், அவர் சுமந்து கொண்டிருந்த பாரம் வாஸ் லிட்ரலி வெரி ஹியூஜ். அவருடைய பெரிய ராஜா, பெரிய அரண்மனை எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் போயிட்டு he didn't go and fight the battle. மனுஷகத்தில் பண்ணாமல் எப்படி அவர், எனக்கு I was very curious எப்படி இந்த சண்டை நடந்திருக்கோன்னு. but there's a small video, maybe அதை பார்த்து we can get an understanding of what would have happened. Play that now. And why the battle belongs to the Lord. For generations, the people of God lived in a land caught between promise and peril. King Jehoshaphat sat on the throne of David, a man who sought the God of his fathers, tearing down the idols that had ensnared the hearts of the people. In the wilderness, beyond the salt waters of the Dead Sea, a storm was gathering. It did not come with clouds and rain, but with the thunder of iron and the intent of war. A vast coalition, the Moabites, the Ammonites, and the Meunites, had banded together with a single, dark purpose. The report was breathless and final. A vast army is coming against you. They are already at En-Gedi. The enemy was not days away. They were at the doorstep. Fear is the great equalizer. It strips the king of his crown and the soldier of his bravado. Jehoshaphat, though a righteous man, was flesh and blood. The text tells us he was alarmed. He saw the numbers, he calculated the odds, and he knew that by human strength, Judah was already dead. God, are you not the ruler of all nations? He cried. Did you not give us this land? And then he uttered one of the most honest confessions in all of Scripture. We have no power to face this vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are on you. Silence fell over the assembly. The king had confessed his helplessness. The people stood in the gap between terror and trust, waiting for heaven to answer. The command was baffling. They were to march out, yes. They were to take up positions, yes, but they were not to fight. They were told to stand firm and watch the salvation of the Lord. At this word, the king bowed with his face to the ground. The people of Judah fell down in worship. The fear that had choked them moments ago was replaced by a roar of praise, loud, raucous, and defiant. They hadn't seen the victory yet, but they had heard the voice of the shepherd, and that was enough. Early the next morning, they rose for the strangest military offensive in history. As they prepared to enter the desert of Tekoa, Jehoshaphat did not put his elite guard at the front. He appointed singers. Men in holy attire, praising the beauty of God's holiness, marched ahead of the warriors. They walked into the valley of death, not with shields raised, but with a song on their lips. Give thanks to the Lord, for his love endures forever. To the natural eye, this was suicide. To the spiritual eye, it was an act of total dependence. They were declaring that God's character was more real than the enemy's swords. And as the first notes of praise echoed off the canyon walls, something shifted in the spiritual realm. The Lord set ambushes. The Ammonites and Moabites turned against the men of Mount Seir, destroying them. Then, blinded by bloodlust and confusion, they turned on each other. By the time Jehoshaphat and his people reached the watchtower overlooking the wilderness, the war was over. No arrows had been fired by Judah, no spears thrown. The ground was littered with the defeat of their enemies. They stripped the camp for 3 days, gathering more spoils than they could carry. On the 4th day, they assembled in the valley of Barakah, the valley of blessing, and there they blessed the Lord. We deserved, so that we could stand still and see the salvation of the Lord. Because he fought the battle, we inherit the valley of blessing. We do not fight for victory, we fight from victory. And our song remains the same. Give thanks to the Lord, for his love endures forever.
Amen. Hallelujah. The same God who gave Jehoshaphat victory. ஜெயோஷபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயம்தான் ஏற்கனவே கொடுத்துட்டார். Hallelujah. See, lot of people think still we have to fight a war. நம்ம பிசாசோட பெரிய யுத்தம்லாம் பண்ணணும். No, the war is already done. அதுவும் யுத்தமும் காட்க்கும் டெவிலுக்கும் யுத்தமே முடியாது. Because God is the creator. அவர் பண்ணதெல்லாம் நசுக்கிட்டார். தலையை அவர் காலில் நசுக்கிட்டார். தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். அவர் போயிட்டு நீயும் நானும் ஈக்குவல், 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு அவரும் சண்டை போடலை, நாமும் பிசாசோட சண்டை போட தேவையில்லை. ஆல்ரெடி எல்லா ஆசீர்வாதத்தும் அவர் நமக்கு சிலுவையில் அவர் கொடுத்து விட்டார். என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், இட்ஸ் நாட் அ ரியல் வார் தட் வி ஆர் ஃபைட்டிங், இட் இஸ் ஜஸ்ட் அ பேட்டில் இன் த மைண்ட். த டெவில் வில் கம் அண்ட் சே, ஓ உனக்கு ஒன்றும் கிடையாது, யூ வில் பி லைக் திஸ், யூ வில் பி லைக் தட். ஸோ எவ்ரி டே வி ஃபைட் வித் த டெவில் டு ப்ரூவ், இல்லை ஐ எம் விக்டோரியஸ். நோ, வி டோன்ட் ஹாவ் டு ஃபைட் வித் த டெவில், வி வாக் இன் விக்ட்ரி. அதான் அங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, தே ஃபாட் ஃப்ரம் விக்ட்ரி. ஜெயத்திலிருந்து அவங்க அந்த யுத்தத்தை செய்தாங்க. ஹல்லேலூயா. வில் ரீட் அ ஃபியூ வேர்சஸ் இன் திஸ் சாப்டர். இந்த இதை எதுக்கு போட்டோம் என்றால், ஸோ யூ ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். சிம்பிள் கதை இல்லை, சிம்பிள் ஒரு வார் இல்லை. இட் இஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் இட் ரியலி நீடட் த ஃபெய்த் இன் ஜெயோஷபாத். ஜெயோஷபாத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்து அவர் போகும்போது சண்டை போடலை, பாட்டு பாடினாங்க. இது எப்படி போய் அந்த யுத்தத்தில் நின்று அவங்க பாட்டு பாடியிருப்பாங்க? அது எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களே. பட் தட் இஸ் வேர் ஃபெய்த் கேம். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், 20th chapter verse number 3, it says, Jehoshaphat, he was terrified by this news and begged the Lord for guidance. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைத்தான். Chapter number 3, 20 verse number 3. He was terrified. Sometimes even in our life, நம்ம வாழ்க்கையிலும் we might hear terrifying news, பயமுத்துற காரியங்கள், திகில் பண்ணுற காரியங்கள். Suddenly it will come in life. What will we do? What are the things we should do? Jehoshaphat, I see 3 things in the life of Jehoshaphat. Where to go when you face with such terrible news? எங்கே போகிறது? அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னா எங்கே போகணும்? நெக்ஸ்ட் who to look, யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? The third is what to believe, என்னத்தை விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்சது தான். Very quickly I'm just going to run through it. So முதலாவது, where to go, எங்கே செல்ல வேண்டும்? When you hear such a terrible news, some news, what is that you should do? Where you should go? Very important. Verse number 9ல பார்த்தீங்க என்றால், he said, whenever we are faced with any calamity such as war, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால், such as war, plague or famine, we can come to stand in your presence before this temple where your name is honored. I really like that. The temple where the name is honored, we can cry out to you to save us and you will hear and rescue. We cry out to you. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது எங்களை ரட்சிக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்களுடைய குறையை கேட்டு you will rescue us. உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். Hallelujah. So now Jehoshaphat, he knew, I am with a very 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 terrible news. I don't have time to decide. இவங்களை இந்த ராஜாவை ஹெல்ப் கேட்கலாமா, ஈஜிப்ஷியன்ஸை இவங்க கிட்ட உதவி, இஸ்ரேல் கிட்ட உதவி போகலாமா? No, I don't have time. I can do only one thing. I know where to go because I know when I go to the temple where the name of the Lord is honored. That is very important. Temple, I want, wherever you're watching online or wherever you are or you've come here for the first time, it is very important to go to the house of the Lord. Number 1. Number 2, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்றால், கர்த்தருடைய வேதத்தை எந்த ஆலயத்தில் ஆனர் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எந்த ஆலயத்தில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சத்தியத்தை பேசுகிறாங்களோ அந்த ஆலயத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் தேர் ஆர் நவடேஸ் இந்த லாஸ்ட் ஏஜ் டே அண்ட் ஏஜாக இருக்கிறதுனால நிறைய ஆலயங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தான் அவங்க பேசுகிறாங்களா, ஆர் ஆர் தே டாக்கிங் ஆன் தேர் ஓன் பிஹாஃப்? சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு பி வெரி
very cautious. Even when you're watching, இங்கே சென்னையில் இல்லாதவங்க நீங்கள் இருந்தீங்க என்றால் wherever you are, go to a place where the temple, they honor the word of the Lord. தேவனுடைய நாமத்தையும் வார்த்தையும் கனம் பண்ணுகிற இடத்துக்கு போங்க. நம்பர் 1 வந்து கண்டிப்பாக ஆலயத்துக்கு போகிறதே விட்டு விடாதீங்க. Many years ago, maybe 10 years ago or more, I happened to speak to a young man, used to be very who loved the Lord. கர்த்தரை ரொம்ப நேசித்தவர். திடீரென்று என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் என்ன அவருக்குள்ளே ஏதோ whatever it is, நான்லாம் ஆலயத்துக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் எங்கள் வீட்டிலே இருந்து நான் கூடி நாங்கள்லாம் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யங் பீப்புள் யங் பீப்புள் கொஞ்சம் அப்படியே துருன்னு கொஞ்சம் எல்லாம் ரத்தம் வரும். கொஞ்சம் பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடி நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் நோ, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ். Monday to Saturday என்ன வேணால் பண்ணிக்கோங்க. Sunday there is biblical. Go to the house of God, join with the saints of God. அவங்ககிட்டலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் 10 years டுடே அவரோடு இருந்தவங்க அநேகர் வேற எங்கேயோ நிலைமையில் இருக்காங்க. அவர் இன்னும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் எனக்கு கர்த்தரை அவர் கனம் பண்ணுறதுல கொஞ்சம் அவர் விலகிட்டார். ஸோ ஐ வாண்ட் டு சேலஞ்ச் ஈவன் in our church. நிறைய பேர் one young man he has to go for a classes 11th or 12th. ஆனால் அந்த கிளாஸஸ்க்கு கண்டிப்பாக சண்டே வரணும்னு சொல்லிட்டாங்களாம். அந்த ப்ரோக்ராமே விட்டுட்டு எந்த ப்ரோக்ராமில் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வர வேண்டாம் என்று சொல்கிறாங்களோ அந்த ப்ரோக்ராமில் போய் நான் சேர்ந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு வந்து சொன்னார். நேற்று ஒரு யங் மேன் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தோம், அவங்க கண்டிப்பாக சண்டே வரணும் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், சண்டே நடக்கிற கிளாஸை ட்ரைனிங் ப்ரோக்ராம், இட்ஸ் நாட் காலேஜ், இட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், நான் ஆன்லைனில் அப்புறமா நான் பார்த்தேன். பிகாஸ் ஐ cannot miss the going to the house of the Lord. So whenever you are in trouble or even not, going to the temple, going to the house of God, ஜோஷபாத்துக்கு தெரியும் நான் முதல்ல அங்கே போகிறேன். ஏனென்றால் அங்கே போய் நான் கூப்பிடும் போது when I go there and call on the Lord will definitely save me and rescue me. Call on the Lord. அது மட்டும் I want to emphasize a little bit more. Call on the Lord அப்படின்னு சொல்லும் போது it is very important as a child of God to call out things. என்ன என்றால் நம்மளுக்கு அது இன்னும் அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி அதை டீச் பண்ணாததுனால அதில் நம்மளுக்கு பழக்கம் இல்லாமல் போயிடுறது. ஜெபிக்க நல்லா ஜெபிப்போம். we love to pray pouring out a heart, but that is different than declaring things, saying it out. வாய்களை திறந்து நம்ம காரியத்தை சொல்லும் போது that is very very important. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க என்றால் when he was 75 years old, he was ஏப்ராமாக இருக்கும் போது அவருக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி I'm going to make you ஏப்ராம், அப்படி என்றால் exalted father, உயர்த்தப்பட்ட பிதா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பெரிய சந்ததி எல்லாம் பெரிய தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டார். பட் ஃபார் ஆல்மோஸ்ட் 24 years 24 ஆண்டும் அவர் விசுவாசித்தார். he knew அந்த என்னோட பேசின அந்த கர்த்தர், அந்த தேவன் அவர் சொன்னது அது நிறைவேறும் என்று நல்லா விசுவாசித்தார் for 24 years. பட் 24th இயரில் தான் Genesis chapter 17 கர்த்தர் வந்து அவருடைய பேரே மாறுது. ஆபிரகாம்லேருந்து ஆபிரகாம் அப்படின்னு மாறும்போது ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட் அப்படின்ற போது அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அந்த மல்டிடியூட் அது அவர் பேரில் வரும்போது அதை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். ஏப்ராம் மற்றவங்களும் ஆபிரகாம் கூப்பிடுறதுலேருந்து they started calling him Abraham. That means father of multitude. திருப்பியும் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது திருப்பியும் உரைக்க வாய்களை திறந்து சொல்ல அவரும் விசுவாசிச்சு I am going to be the father of multitude. நான் திரளான கூட்டத்தாருக்கு தகப்பனாக போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு உயர்த்தப்பட்ட தகப்பன் அல்ல, திரளான கூட்டத்துக்கு நான் தகப்பேன் அப்படின்னு வாயிலிருந்து அறிக்கை செய்ய 24 years he believed. He was a good man. அவர் விசுவாசிச்சார், நம்பினார். கர்த்தரை பார்த்து அவர் கேட்டிருப்பார், when what is going on? எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே, what is going on? 24 years he waited. ஆனால் once he started declaring, வாய்களை திறந்து நாவை திறந்து அவர் காரியங்களை அறிக்கை செஞ்ச உடனே within 3 months Sarah becomes pregnant. It is so important. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், see if Genesisல எடுத்தோம் என்றால், and I'm running out of time, Genesisல எப்படி என்றால் திருப்பி நான் அதை ஏன் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, this is what we talk to people. எங்களை வந்து மீட் பண்ணுறவங்க கிட்டோம் இதை தான் நாங்கள் பேசுகிறோம், சபையாருக்கு இதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். Genesisல பார்த்தீங்க என்றால் how the Lord did, there is a degree, a divine degree how God does things. It is first he calls out, God said be light,
let there be light. Be light. First முதல்ல வாயை திறந்து அவர் he is declaring it. Then he is acting on making it happen. முதலாவது வார்த்தையை அறிக்கை செய்கிறது, and then the Lord will take that and he will make it happen. நம்ம என்ன நினைக்கிறோம்னா lot of times கர்த்தாவே இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யும். But the Lord is saying no, declare. வாய்களை திறந்து சொல்லுங்க. prayer is different. prayer கர்த்தாவே இதை செய்யுங்க, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க, நான் எளிமையும் சிறுமையுமானவன், எனக்கு ஒத்தாசை அது that is prayer that we have to do. But after that I declare. What is that? Lot of times இது என்ன தெரியுமா நடக்கிறது, நம்ம என்னென்ன காரியங்களை வாய்களை திறந்து அறிக்கை செய்யலையோ அதெல்லாம் நடக்காமலே போயிடும். so many things நடந்திருக்கலாம், ஆனால் நம்ம வாய்களை திறந்து அறிக்கை செய்யவே இல்லை. all through the Bible we read, people will declare. Even in Matthew, in Mark chapter 11, 23, 24 படித்தீங்களா, say what you say, what you believe. When you say திருப்பியும் சொல்லணும். So it is so easy. Abraham, he believed. ஆனால் அவர் வாயை திறந்து அவர் பேரை அறிக்கை செய்த உடனே immediately miracle happened. So whatever it is that you're praying for, when you call him, whenever we call him, he will manifest himself. நம்ம அவரை ஆராதிக்கும் போது when we worship, நம்ம இப்போ worship பண்ணோம், he will manifest himself. when we call him, அவரை கூப்பிடும் போது, நம்ம அற்புதத்தை நம்ம கூப்பிடும் போது, அந்த லைன்லேருந்து பண்ணலாமா, when you call him அதுலேருந்து பண்ணலாமா, when we call him he will manifest himself. when we seek him, அவரை போய் தரிசிக்கும் போது அவரை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். because he is such a powerful God. let us start calling the things. இந்த பாடலை பாடும்போது என்ன அற்புதத்துக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களோ அதை வாயை திறந்து we are going to confess it. what is the miracle you want a job? let's open our mouth and say, எனக்கு வேலை கிடைத்ததுக்காக நன்றி, என் தேவன் என் வேலையை கொடுத்துட்டார். வீடுக்காக ஜெபிக்கிறீங்களா, என் வீடை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி, என் வீடை calling out for those things. இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். I declare, I open my mouth and I say, என் வாய்களை திறந்து நான் சொல்லுகிறேன், என் வீடை நான் இயேசுவின் நாமத்தில் வா என்று கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் வா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அறிக்கை செய்கிறேன். என் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வரவழைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் ஆகணுமா, இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்ததுக்காக நன்றி, ஏற்ற துணை என்னை தேடி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. காலேஜ் அட்மிஷன், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய காசு காரியங்கள், என்னுடைய பிசினஸ் காரியங்கள், வாய்களை திறந்து இப்போ நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது I am calling out for those things. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து என் அற்புதத்தை நான் கூப்பிடுகிறேன். when you call, when you worship, if you worship, he will manifest himself. If you call him, he will manifest himself. If you seek him, he will manifest himself. If you worship, he will manifest himself. If you call him, என் அற்புதம் என்னை தேடி வரட்டும், என் குடும்பத்தை தேடி வரட்டும். my miracle, my blessing, my breakthrough. Hallelujah. oh thank you Jesus. oh hallelujah. Hallelujah. If you worship, he will manifest himself. Amen. If you call him, he will manifest himself. If you seek him, he
upon your name. Lord, we pray for anyone who is sick in the bodies. சரீரத்தில் பலவீனமோ வியாதியோடு உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை ஒரு ஒரு சரீரத்திலையும் வந்து இறங்கி, அது எவ்வளவு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், the precious blood of Jesus Christ, the Lamb of God, we sprinkle upon every person who is carrying a pain or a disease. Lord, in Jesus' name, we decree and we declare, be healed. Be healed in the name of Jesus. Every pain, leave the body, leave the people of God. Let them be set free in Jesus' name. Hallelujah. Thank you, Lord. Last time, Yahweh. Softly. One more time, softly. Thank you, Jesus. Thank you, Lord. As we declare, நாங்கள் காரியங்களை அறிக்கை செய்ய with faith, விசுவாசத்துடன் கர்த்தாவே, எங்கள் வாயிலிருந்து நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் let it become as a miracle. அது அற்புதமாக மாறட்டும். It's not because of our righteousness, எங்கள் நீதியினால இல்லை. You already won the victory. எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் ஜெயத்தை ஏற்கனவே எடுத்து விட்டீங்க. Hallelujah. Hallelujah. Do you believe that? Shall we shout a hallelujah in the presence of the Lord? Hallelujah. God is a good God. I want to challenge every one of you. All through this month, start declaring. என்னத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இனிமேல்து அது வாய்களை திறந்து, இது வந்து விட்டதுக்காக நன்றி, இதை நான் கூப்பிடுகிறேன், இது நடக்கும் என்று நான் கட்டளையிடுகிறேன். Hallelujah. I want to challenge everyone to do that. யாராச்சும் உங்களை ஆஃபீஸில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, இன் ஜீசஸ் நேம் அவங்க வாயை நான் கட்டுகிறேன். எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். குடும்பத்தில் உங்களுக்கு சமாதானத்தை எடுக்கிறாங்களா, வாய்களை திறந்து, ஐயோ என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, ஐம் so much of a problem, I don't know what to do. No, I take authority in Jesus name. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் அதிகாரம் எடுத்துட்டு இந்த சமாதானத்தை குலைக்கிற அசுத்தாவிய இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிற, விரட்டி அனுப்புகிறேன். I destroy because of the authority. You don't have to, my dear wonderful brothers sisters, ஐயோ இவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க நான் சகிச்சிட்டு இருக்கணும். No, we have authority. சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். Wherever Jesus went, do you think everywhere there was peace? எல்லா இடத்துலையும் சமாதானம் இருந்ததா? No, he had to face rough situations, but he said peace. Peace be still. இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு clients ஒழுங்காக வரலையா, I call out my clients in Jesus name. I call out my clients from north, I call out my clients from south, I call out my clients from outside of India. நான் கூப்பிடுக்கிறேன் every day. எவ்வளோ தரங்க சொல்லணும், எத்தனை தர சொல்லணும், உங்கள் இஷ்டம். எவ்வளவு டெஸ்பரேட்டாக உங்களுக்கு அந்த மிராக்கிள் வேணும் அத்தனை தடவை சொல்லிகிட்டே இருங்க. எப்படி அந்த விதவை in Luke chapter 18, the widow, she goes and torments the judge. அலட்டி கொண்டு இருந்தாள் என்று போட்டிருக்கிறது. No, I'm not going to let go. My God, I need my miracle and I declare it. எனக்கு இந்த சுகம் வேணும், எனக்கு இந்த வலி இருக்கக்கூடாது. Enough is enough. ரொம்ப நாளாக நான் இந்த வலியில் இருக்கிறேன். No more pain. I pray, I say, வலி நீ போவதாக. I say, I declare. Morning சொல்வீங்க, 10 o'clock சொல்வீங்க, 12 o'clock you will declare, 2 o'clock, 4 o'clock, 6 o'clock, 8 o'clock, 10 o'clock until you go to bed. No, my business will be blessed. My job will be blessed. My பிள்ளைங்க அடங்க மாட்டாங்க. I don't think I have time to go for second and third point. இதோட முடிச்சிடலாம். My kids are not listening to me. ரொம்ப பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் they are adamant. They are having their own way.
You don't have to go on, don't have to shout. I take charge over their life. You unclean spirit. அவங்களை அலட்டி கொண்டு இருக்கிற, அவங்களை டார்மெண்ட் பண்ணுகிற ரிபலியஸ் ஸ்பிரிட், டிசோபீடியன்ட் ஸ்பிரிட், ஐ கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். கெட் அவுட். இயேசுவே என் பிள்ளைங்களை மாற்றும். அந்த ஜெபம் வச்சுக்கோங்க. யூ கண்டினியூ தட் ப்ரேயர். நோ ப்ராப்ளம். யூ டூ தட். பட் யூ கம் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட். சே மை சில்ட்ரன் வில் பி பிளெஸ்ட் ஆஃப் த லார்ட். அவங்க போகிற இடமெல்லாம் சமாதானம் இருக்கும். நோபடி வில் கால் தம் வித் பேட் நேம்ஸ். கெட்ட பேர் கிடைக்காது அவங்களுக்கு. அட்டகாசம் பண்ண மாட்டாங்க. Because I pray over them. I declare over them. Not only children. Sometimes it can be your other family members. சிலவங்க சும்மா அவங்க some in-law, sister-in-law, brother-in-law, daughter, whatever, in-law, நிறைய in-laws நிறைய பேர் இருப்பாங்க. Some family ரொம்ப போவேனா, ஐயோ என்னதான் சொல்லிட்டாங்களோ நான் யாரையும் சொல்ல. Generally everywhere there will be some kind of human people இருந்தாலே பாஸ்டர் சொல்லுவார், ஜனங்கள் இருந்தாலே பிரச்சனை இருக்கும். நீங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி இருந்துட்டால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். So there will be problems. So we don't have to live a sad life. ஐயோ என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, what will I do? I'm going out of topic. அப்படியே போகிறேன். I don't know why I'm saying this, but I'll finish it with this. So you live a joyful life. Live a life that will bring joy to the Lord and to the people of God. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கும் மகிழ்ச்சி, அவருடைய பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி கொண்டு வரட்டும். How many of you enjoy meditating the word of the Lord? Hallelujah. இது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. Thank you, Father God, for your precious wonderful treasure you've given us. We just love it, Lord. உங்க வார்த்தையை தியானிக்க எங்களுக்குள்ள நியூ ஸ்ட்ரென்த், நியூ எனர்ஜி. we become giant slayers. ராட்சசர்களை வீழ்த்துகிறவர்களாய் உம்முடைய வசனம் எங்களை மாற்றிவிடும் ராஜா. That's what David did. வசனம் அறிஞ்சிருந்தார். அதனால தான் he went and faced Goliath. வேற எதுவும் இல்லைப்பா. வசனம் அறிஞ்சிருந்தார். உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரராக இருந்ததுனால யாரை குறித்தும் பயப்படல. அதே போல் அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த சந்தோஷம், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள எப்பொழுது நிரம்பி காணப்படட்டும். rebuke and I cancel every trick of the enemy, every device of the enemy in Jesus name. I rebuke it. You have no right to touch any of the people under the umbrella of this ministry, whether here or watching online. Protect everyone, will be preserved, protected, carried and sheltered and kept in safety, Lord. Thank you once again for your word. Give you all the glory. In Jesus name we pray.